பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் கூட இந்த டெய்லி டீலிங்ஸ் மூலியமாய் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்குறவங்களை அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் எல்லோரும் சேமமாய் சுகமாய் இருக்கிற கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் கூட கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீங்களா? நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். வேத புஸ்தகத்தை பார்க்கும்போது பிலிப்பியர் 4:6 வாசிப்போம். பிலிப்பியன்ஸ் சாப்டர் 4:6 கர்த்தருடைய வார்த்தை எப்படியாய் சொல்கிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். என் கண்பார்களே, ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் அநேக காரியத்தில் கவலையோடு இருக்கீங்களா, வேதனையோடு இருக்கீங்களா? இந்த வருஷம் முடிய போது இன்னும் என் வாழ்க்கையில் நான் அநேக ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளவில்லை, என் வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், நான் இன்னும் எவ்வளோ ஜெபிப்பது என்று நீங்கள் சோர்ந்து போயிருக்கீங்களா? ஏசப்பா உங்களை பார்த்து தான் சொல்ல, என் மகனே, என் மகளே, எதை குறித்து நீ கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு நீங்கள் தெரியப்படுத்த வேண்டும். இன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், ஏசப்பா இந்த வருஷம் முழுதும் எத்தனை நன்மைகள் உங்களுக்கு செய்தாரே, எத்தனை அற்புதங்கள் ஏசப்பா உங்களுக்கு செய்தாரே, அதை நினைத்து அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க. ஒவ்வொரு நாளும் ஏசப்பா உமக்கு நன்றி அப்பா, ஜீவனை கொடுத்தீரே உமக்கு நன்றி அப்பா, நல்ல குடும்பத்தை கொடுத்தீரே உமக்கு நன்றி, பிள்ளைகளை கொடுத்தீரே உமக்கு நன்றி என்று ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஏசப்பாக்கு நன்றி செலுத்தும் போது ஏசப்பா சொல்கிற உங்கள் துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்ற போகிறார். எதெல்லாம் குறித்து நீங்கள் சோர்ந்து போயிருக்கீங்களோ, எதெல்லாம் குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களோ, இந்த காரியம் நடக்கவில்லை, இந்த காரியம் வாய்க்கவில்லை, ஒருவேளை உங்கள் பிள்ளைகளோட திருமண காரியமா, இல்லை வீடு வாங்கணும்னு நினச்சேன் என்னால் வீடு வாங்க முடியல, இல்லை என் கடன் பிரச்சனைனால நான் சோர்ந்து போயிருக்க கவலையோடு இருக்கீங்களா? ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து விண்ணப்பங்களோட ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க. இந்த வேலை யாரெல்லாம் ஏசப்பாவை நோக்கி ஏசப்பாவுக்கு முதலாவது நீங்கள் நன்றி செலுத்தி உங்கள் காரியங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துகிறீங்களோ, ஏசப்பாவை நோக்கி நீங்கள் ஜெபிக்கும் போது நிச்சயமாகவே இன்றைக்கு ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் அற்புதமும் செய்ய போகிறார். எந்த காரியத்தில் உங்களுக்கு அற்புதம் வேணும், எந்த காரியத்தில் உங்களுக்கு விடுதலை வேணும், எந்த காரியத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணுமோ, விசுவாசத்தோடு முதலாவது ஏசப்பாக்கு நீங்கள் நன்றி செலுத்தி அவரை நோக்கி நீங்கள் ஜெபிக்கும் போது ஏசப்பா இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? இருக்கிற இடத்துல விசுவாசத்தோடு ஏசப்பாவை நோக்கி ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, இந்த நாளில் கூட நீங்கள் வாக்கு கொடுத்தீரப்பா, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றும் உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பங்களை ஏறெடுக்க வேண்டும்ப்பா. இந்த வேலை கூட யாரெல்லாம் ஏசப்பா உமக்கு உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுக்குறாங்களே ஏசப்பா, எந்தெந்த காரியத்தில் உம்மை நோக்கி ஸ்தோத்திரித்து அப்பா விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறாங்களோ கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கு அற்புதம் செய்வீராகப்பா. இம்மற்றும் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. இந்த நாளில் கூட அப்பா எந்தெந்த காரியம், எந்தெந்த ஜெபங்கள் கேட்காதபடிக்கு நீண்ட நாட்களாக ஜெபித்து அப்பா சோர்ந்து போயிருக்காங்களோ, கவலையோடு இருக்காங்களே ஏசப்பா, ஒவ்வொரு வாழ்க்கையில் அற்புதம் செய்வீராகப்பா. நீ வாக்கு கொடுக்கிறவ, நீங்கள் வாக்கு மாறாத தேவன் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கப்பா. என் ஜனங்களுடைய வாழ்க்கை இருக்கிற எல்லா குறைகள் நீங்கட்டப்பா. என் ஜனங்களுடைய வாழ்க்கையில் எல்லா பற்றாக்குறைகள் மாறட்டப்பா. ஆசீர்வாதம் இல்லாத நிலைமைகள் மாற்றி என் ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. எந்தெந்த காரியத்தை கவலையோடு இருக்காங்களோ, ஒருவேளை பிள்ளைகளை குறித்து கவலையா, குடும்பத்தை குறித்து கவலையா, இல்லை பிஸ்னஸ் எதை குறித்து கவலையோடு இருக்காங்களப்பா, ஒவ்வொரு வாழ்க்கையில் நீங்கள் அற்புதங்களை செய்வீராக. உம்மை ஸ்தோத்திரிக்கப்பா. என் ஜனங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தை அனுப்பி என் ஜனங்களை நீங்கள் விடுதலை ஆக்கினதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.